பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்பு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் நான் வந்து நேச்சுரல் ஷாம்பு ட்ரை பண்ண போகிறேன்னு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் 5 ஷாம்பு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். 5 ஷாம்புவுமே என் ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நேச்சுரலான வேலை ட்ரை பண்ணலான்னு ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு செட் ஆச்சுன்னா நான் இதவே கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் மொத்தம் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கிறது வந்து ஆம்லா, அதாவது காஞ்ச நெல்லிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் வந்து முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கவும், ஹேரோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால் ஆகாமையும் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். ஏன் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன்னா, நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்க மாதிரி என் ஹேர் வந்து ட்ரை ஹேர். ஸோ செம்பருத்தி பூ யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனியாக ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ஹைபிஸ்கஸ் எடுத்திருக்கேன். தேர்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன், அதாவது ரீத்தா எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு நேச்சுரலான சோப் நட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு பிசைஞ்சாலே போதும், இதுலேருந்து நிறைய நுரை வரும். இந்த ரீத்தாவை வந்து உடச்சா அதுலேருந்து ஒரு கொட்டை கிடைக்கும். அந்த கொட்டை வந்து நமக்கு வேண்டாம். ஸோ அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. மேலே இருக்க அந்த தோல் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நீங்கள் எல்லா பூந்தி கொட்டையில் இருக்க அந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தோலை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேணுறப்ப எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து சீகக்காய். சீகக்காய் வந்து ஹேரில் இருக்க அழுக்க போக்கவும், டேண்ட்ரஃப் அதிகமாக வராமல் ஸ்கேல்ப்பை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் ஹோம்மேட் ஷாம்புன்னு சொன்னாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் சீகக்காய் தான். ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சீகக்காயை வந்து நல்ல குவாலிட்டியான சீகக்காயான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலலாம் இது கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த எல்லா பொருளையுமே நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ஃபெனுக்ரிக் எடுத்திருக்கேன், அதாவது வெந்தயம். வெந்தயம் வந்து ஹேரை ஷைனியாக சேஞ்ச் பண்ணவும், டேண்ட்ரஃப் அண்ட் இச்சி ஸ்கேல்ப்பை வந்து க்யூர் பண்ணி ஸ்கேல்ப்பை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செம்பருத்தி பூ ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபெனுக்ரிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. உங்கள் ஹேர் ப்ராப்ளம்க்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக வந்து பூந்தி கொட்டை யூஸ் பண்ணணும். ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டுடலாம். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுறலாம். அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாச்சும் ஊறணும். இதுவே நம்ம நைட் ஊற வச்சிட்டோம்னா நமக்கு இன்னுமே பெட்டர். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ஊறி கலரே நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டுன்னு கீழே ஊற்றிட வேண்டாம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசையும் போதே நல்லா நுர வருது. நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சதுனால கையில் பிசைகிற அளவுக்கு அது ரொம்பவே சாஃப்டாக மாறிடும். பட் உங்களால் அப்படி பண்ண முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஹீட் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து லைட்டாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணணும். ஷாம்பு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பாயில் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஸ்டார்ட் ஆனது இதில் வந்து நான் கொஞ்சம் வெட்டி வேர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். வெட்டி வேர் வந்து ஆப்ஷனல் தான். 20 to 30 மினிட்ஸ் இந்த மிக்சரை வந்து நான் நல்லா பாயில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஒரு டைம் கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். ஃபஸ்ட்டை விட இது நல்லாவே இப்போ நுரைக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான கிளாத்தில் போட்டுட்டு ஷாம்புவை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷாம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க வந்து ரொம்ப நேச்சுரலாக ஷாம்பு மாதிரியே இருக்குது. இப்போ வந்து இந்த ஷாம்புவை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி என் ஹேரில் வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஷாம்பு வந்து ஹேரில் இருக்க ஆயிலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுதான்னு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்குது. நான் வந்து என் ஹேருக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கூட ஹேரில் ஆயிலே இல்லை. நீங்கள் உங்கள் ஹேரில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஆயிலெலாம் அப்படியே நல்லா வாஷ் அவுட் ஆகிடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது. என் ஹேர்லாம் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் நல்லா வாஷ் ஆகிடுச்சு. ஸோ ரெகுலராக இந்த நேச்சுரல் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஏதாச்சும் ஷாம்பு வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த ஷாம்புவுமே ரெஃபர் பண்ணல. ஏன்னா எனக்கே எந்த ஷாம்புவும் செட் ஆகலைன்றதுனால நான் யாருக்குமே ரெஃபர் பண்ணலை. பட் இப்போ வந்து இந்த ஷாம்புவை 100% எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லை, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது.
ரொம்ப நேச்சுரலான ஒரு ஷாம்புன்றதுனால நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கும் எந்த ஷாம்புவுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்களும் இந்த ஹெர்பல் ஷாம்புவை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி இந்த ஷாம்புவை தான் நான் ரெகுலராக கண்டினியூ பண்ண போகிறேன். எப்போவுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்புவை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.